வெல்கம் டு அவர் செந்தூர் வசுமதி கிச்சன். தேங்காய் பால் சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் 5 பல்லாரியை கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 தக்காளி, குழம்பு மசாலா, கரம் மசாலா 2 சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம், மல்லி, பச்சை மிளகாய், 1 கிலோ சிக்கன், 1 கிளாஸ் தேங்காய் பால், தயிர். செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். அது அதனுடைய கலர் மாறி கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், நிதானமாக வதக்கணும். அதுதான் கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். வெங்காயம் நல்ல கோல்டன் கலருக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ அது கூட என்ன செஞ்சுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், நல்லா வதக்கணும். பொதுவாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வாசனை போய் அது வந்து ஃப்ளேவர் நல்லா வந்தால் தான் அந்த குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறமா வெட்டி வச்சுருக்க தக்காளி அது கூட போட்டு அதையும் நல்லா மசிய விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், மல்லி, புதினா எல்லாத்தையும் அதில் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ இது கூடயே ஒரு 1/2 கப்பு தயிர், அப்புறமா கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு உப்பு அதுவும் போட்டு நல்லா என்ன செஞ்சுக்கிடுவோம், வதக்கிக்கிடுவோம். இப்போ இந்த தயிரும் உப்பும் போடும்போது அந்த சீக்கிரம் தக்காளியில் நமக்கு என்ன ஆயிரும், ஏற்கனவே வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த தக்காளியும் சீக்கிரமாக வதங்கி நல்லா வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். இப்போ சிக்கனை இது கூடயே போட்டு இந்த கிரேவிலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கி அதில் உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கி இந்த இதில் ஃப்ளேவர்லேயே வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா, கரம் மசாலா எல்லாத்தையும் அது கூட போட்டு அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம என்ன சொன்னால் 5 அல்லது 10 நிமிஷம் வரைக்கும் இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ உடையில் கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை கொஞ்சம் அதில் ஊற்றி அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதையும் ஃபைனலாக என்ன செய்யணும், அதில் போட்டு நம்ம நல்லா கிண்டி ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்க விட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேங்காய் பால் மிளகு சிக்கன் கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.